உங்களோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து க்ரோ ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களோட காதல் வாழ்க்கையிலையும் மாற்றங்களும் முன்னேற்றமும் இருக்கும். மேபி இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் லவ், டிவைன்லி கைடட் ப்ரொடெக்டட் லவ், அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் இல்லை உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் ஒரு டோர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில். அந்த ஒரு எனர்ஜி தான் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் அந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போது. நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் முடிவுக்கு கொண்டு வர சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அபண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ நாளாக இருந்ததுக்கெல்லாம் வந்து சேர்ந்து வட்டி முதலமாக வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் மேபி நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கலாம். என்ன நடக்கும் அடுத்தது அப்படின்னு கொஞ்சம் கூட குழம்புமே வேண்டாம். உங்களோட பொறுமை உங்களோட பர்சனை எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளியில் கொண்டு வரும். இட்ஸ் லைக் எ ஹீலர் ஆஃப் ஏஜஸ். எத்தனை ஜென்மத்து பாவம் கர்மா அதெல்லாம் வந்து அவங்க வச்சுட்டு இருந்தாலும் உங்களோட பொறுமையும் உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்ந்து அவங்கள ஹீல் பண்ணி இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண உதவும். இட்ஸ் லைக் யூனியன் எனர்ஜி, ஃபேமிலி. இங்கே கூடிய சீக்கிரம் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனை முடிச்சுட்டு ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு போக போகிறீங்க. இது ஏன் நடக்க போகுது அப்படின்னா ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் பண்ணுற இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராசஸ், நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், கடவுள் மேலே வச்சுட்ருக்க நம்பிக்கை, பிரபஞ்சத்து மேலே வச்சுட்ருக்க நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பர்சனை கையை பிடிச்சி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரப்போகுது. இதுக்கெல்லாம் முதற் காரணமாக இருக்கிறது உங்களோட பொறுமை. உங்களுக்கு சிறகுகள் இருக்குது. உங்களால் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கோவம் ஒரு நொடி வந்ததுன்னா உங்களால் பறந்து இந்த இடத்த விட்டு போயிட முடியும். இந்த பர்சனை விட்டு போனாலும் நீங்கள் எங்கேயுமே கீழே போக போகிறதில்ல, கீழே விழ போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், நீங்கள் ஒரு தேவதை. உங்களுக்கு வந்து வீழ்ச்சிங்கிறது கிடையாது. நீங்கள் மேலே தான் போயிருப்பீங்க. இந்த பாரம் கூட உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு போயிருக்கலாம். ஓகே போதும், நான் ட்ரை பண்ணிட்டேன், தட்ஸ் ஓகே, நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் முன்னாடி போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நொடி கூட நினைக்கலாம். நீங்கள் என்ன நினச்சிங்க? அதுக்கு பதிலாக நான் போனால் என்னோடய காதலையும் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த ஒரு தூய்மையான மனசு தான் இந்த காதலில் இருக்க தடைகளை தவிடுபொடியாக்க போகுது. கொஞ்சம் கூட நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், திஸ் அன்கண்டிஷ்னல் லவ். நீங்கள் வந்து சுயநலமாக ஒரு நொடி கூட யோசிச்சதே கிடையாது. இந்த நொடி வரைக்கும் உங்ககிட்ட சுயநலம் 10 பைசாவுக்கு கிடையாது. அதுதான் உங்கள் பர்சனோட ஹீலிங்க்கு பெரிய உறுதுணையாக இருக்குது. நீங்கள் வச்சுருக்க அந்த காதல், அந்த அன்பு, பரிசுத்தமான அந்த அன்பு தான் இந்த பர்சனோட பாஸ்ட் லைஃப் கர்மா, ட்ராமா எது இருந்தாலும் வந்து அதை வந்து ஹீல் ஆகிறதுக்கு உதவுது. இட்ஸ் லைக் எ கிளன்சிங் ப்ராசஸ். அதுக்கு பேருதவியாக இருக்கிறதுக்கு உங்கள் காதல் இல்லை, இந்த தூய்மையான அன்பு இல்லை அப்படின்னா இந்த பர்சன் வந்து இன்னும் நிறையா அடி வாங்கி பாடம் கற்றுட்டு உங்ககிட்ட வரத்துக்குள்ளே விடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களோட உண்மையான காதல் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இட்ஸ் லைக் நிறையா லெவல் ஒரு கேமில் ஸ்கிப் பண்ணி மேலே ஃபைனல் ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க. இந்த காதல் அவங்க வந்து சொல்ல போகிறது ரொம்ப சீக்கிரம் 9 கம்ப்ளீஷனில் இருக்காங்க. இட்ஸ் லைக் இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு அப்படி அந்த டைம் லைன் தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் லைன் தான் இருக்க போது. உங்கள் காதல் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேருந்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப பெரிய தடைகள்லாம் எதுவும் பார்க்கல. ஏன்னா உங்கள் காதலில் இருக்க அந்த தூய்மை இந்த பர்சனை ரொம்ப சீக்கிரம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இங்கே பாருங்கள், தர்விஷ், அதாவது ஹர்மிட் மூட். இந்த பர்சன் தனிமையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒளி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காதல் தான். அவங்களுக்கு தெரியும் இந்த வழியாக தான் வெளியில் போகணும் அப்படின்னு. இந்த வழி காமிச்சது யார்? அவங்க இவ்வளோ நாள் இருட்டுக்குள்ளே இருந்தாங்க. என்ன பண்ணுறோம்? அவங்களோட சோல் இது இருட்டுன்னா அவங்க லிட்ரலாக இருட்டு அறைக்குள்ளே இருக்கிறதில்ல. அவங்க சோல் வந்து இந்த 3D வாழ்க்கையோட இந்த குழப்பத்தில் திரும்ப திரும்ப சுற்றிட்டே இருந்தது. அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வர்றது யார்? இப்போது உங்களோட தூய்மையான காதல் தான் அவங்க கையை பிடிச்சி அப்படியே மெதுவாக வெளியில் கூட்டிகிட்டு வருது. அவங்க வரத்துக்கு தயாராக இருக்காங்களா? எஸ், கண்டிப்பாக. அவங்க வந்து உங்களோட இங்கே பாருங்கள், ஒரு விளக்கு மட்டும்தான் கையில் வச்சுட்ருக்காங்க. இது அவங்களோட காதலோட விளக்கு. இது அவங்களோட காதல், இந்த ஒரு சின்ன அகல் விளக்கு. உங்களோட காதலோட ஒளி பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு. இதுதான் இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓ மை காட், நான் தான் நேசிக்கிறேன்னு நினச்சேன், இவங்களோட காதல் என்னை விட பயங்கரமாக இருக்குது. இந்த புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு. மேபி இன்றைக்கி மார்னிங் போட்ட இந்த நொடி நினைவுகள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது, மார்னிங் அப்லோட் பண்ணல, இட்ஸ் அ டிலே. பார்த்திங்கன்னா அல்கெமிஸ்ட் நிறையா ரிசர்ச் பண்ணுறாங்க இந்த காதலை பற்றி, இந்த கனெக்ஷனை பற்றி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பற்றி. டே அண்ட் நைட் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு இருக்குது. ஸோ உங்கள் காதல் தான் அவங்களுக்கு வந்து இங்கே ஒளி.
உங்கள் காதல் தான் உங்களுக்கு இப்போ கைடன்ஸ். உங்களை தான் அவங்க பின்பற்றிட்டு வராங்க. நீங்கள் காட்டுற வழியில் தான் வராங்க. ஸோ இருட்டில் இருந்தாங்க, உங்களோட காதலோட ஒளி கிடச்சிது. இப்போ வந்து வெளிச்சத்தில் அவங்களோட ரூமில் ஒரு அழகான ஸ்பேஸில் உட்காந்து பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த திடீர் மாற்றம் எதனால் வந்தது? உங்களோட தூய்மையான அன்புனால். நீங்கள் தான் அவங்கள வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அழகாக 2 ஆஃப் காயின்ஸ், பேலன்ஸ். இப்போ அவங்களுக்கு புரியுது அவங்க 3D வேர்ல்டில் என்ன பண்ணால் அது வந்து எப்படி 5Dயில் எஃபெக்ட் ஆகுது. 5Dயில் அவங்க பண்ணுற அந்த மாற்றங்கள், ஸ்பிரிச்சுவலாக அவங்க பண்ணுற மாற்றங்கள் எப்படி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த பேலன்ஸை மேபி அந்த பேலன்ஸ் அவங்க கற்றுக்கிட்டாங்க, இல்லைனா நீங்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. 6 ஆஃப் கப்ஸ், லவர்ஸ் கார்டு. 6 ஆஃப் கப்ஸ் இல்லை, இது ஆக்சுவலாக எனக்கு பார்த்தோன்னே அந்த எனர்ஜி தான் வந்தது. இட்ஸ் லைக் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இங்கே பாருங்கள், நீங்கள் வச்சுருந்த அந்த சிறகுகள் தான் அவங்களுக்கு இங்கே வழிகாட்டி. எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு. இங்கே லிட்ரலாக 3D வேர்ல்டில் உங்கள் கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகுது. சில ஃபேமிலி எனர்ஜி. நீங்கள் எங்கேயோ வெளியில் போகிறீங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ரீடிங்கை பாருங்கள். இட்ஸ் அவங்க என்ன மாதிரி ஒரு எண்ணங்கள் வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்ருக்காங்க. அதே எனர்ஜி தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. ஏன் இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் கப்ஸ். உங்களோட காதல்னால் இதுதான் நம்ம இவ்வளோ நாளாக இங்கே பார்த்தோம். ஏஞ்சல் ஆஃப் லவ், த குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இந்த டோர் க்ளோஸ்டாக இருக்குது. இந்த பர்சனுக்கு மட்டும்தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். இட்ஸ் லைக் உங்களோட அன்கண்டிஷனல் லவ் இந்த பர்சனுக்கு மட்டும்தான். இந்த புரிதல் இந்த பர்சனுக்கு இப்போ தான் வந்திருக்கலாம், இல்லைனா வந்து இது பிரபஞ்சம் புரிய வச்சுருக்கலாம் உங்களுக்கு. இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இது வந்து பாருங்கள், நான் சொல்லலை பிரபஞ்சம் புரிய வச்சுருக்காங்கன்னா வானத்துலேருந்து தான் இந்த கைகள் வருது. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. பிரபஞ்சம் தான் இந்த கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரீசெண்டாக அது நடந்திருக்கு. அவங்க தனிமையில் வந்து புழுங்கிட்டு இருக்கும்போது உங்களோட காதல் வந்து அவங்களுக்கு வழி காட்டுச்சு. அந்த வழியில் அவங்க போய் அவங்க சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ், மேபி இந்த பர்சனுக்கு மெடிடேட் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா மெடிடேஷனில் ஏதாவது டவுன்லோட்ஸ் கிடச்சிருக்கலாம். சம்திங். இது நீங்கள் கொடுத்த கிளாரிட்டி கிடையவே கிடையாது. பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த கிளாரிட்டி. அதனால தான் அவங்களுக்கு உங்களோட புரிதல், உங்களை பற்றின புரிதல் இருக்குங்க. பாருங்கள், ஸ்டார் டஸ்ட். இந்த தங்க துகள்கள் இந்த கத்தியில் இருக்குது. அந்த தான் இந்த ஸ்டார் டஸ்டிங்க. உங்களை பற்றின ஏதோ ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். மேபி இந்த விஷயம் உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். இப்போது உங்கள் பர்சனுக்கு தெரியும், இந்த பர்சனுக்கு டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்க. ஓ மை காட், த ஸ்ட்ரென்த் கார்ட். மேபி உங்களோட ஸ்ட்ரென்த் பற்றி அவங்க புரிய வச்சுருக்கலாம். பாஸ்ட்டில் நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணீங்க, உங்களோட பாஸ்ட் என்ன, எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல வந்து விழுந்து உடஞ்சிருக்கணும், ஆனால் உடையில. அதுக்கு பதிலாக நீங்கள் சந்தோஷத்தை எம்ப்ரேஸ் பண்ணிட்டீங்க. இட்ஸ் லைக் ஓ மை காட், 5 ஆஃப் கப்ஸ் கீழே விழுந்துருச்சு. ஸோ பிரபஞ்சம் வந்து இனிமேல் உங்கள் காதல் வாழ்க்கையில் டல் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனே கிடையாது. இந்த மிஸ் பண்ணுறது, ஒருத்தங்க இந்த காதல் என்ன ஆகும் அப்படிங்கிற குழப்பம், நோப் நோப் நோப். பிரபஞ்சம் வந்து அதுக்கு பெரிய நோ சொல்லிட்டாங்க. இனிமேல் உங்கள் காதலில் பாசிட்டிவ் மாற்றம் மட்டும்தான், முன்னாடி மட்டும்தான் போக போகிறீங்க. பேஜ் ஆஃப் வான்ஸ், புது ஆரம்பம். குழப்பம்லாம் முடிஞ்சு புது ஆரம்பம். இதுக்கு பெரிய காரணம் என்ன? உங்களோட பவுண்ட்ரிஸ். த குயின் ஆஃப் சோர்ட்ஸ். நீங்கள் வச்சுருந்த பவுண்ட்ரிஸ், நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கை யார் மேலே? உங்கள் மேலே, பிரபஞ்சம் மேலே. சரினா சரி, தப்புனா தப்பு, யாராக இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் நின்று அந்த ஒரு எனர்ஜி தான் இந்த பர்சனுக்கு உங்களோட கேரக்டர் என்னென்னு புரிய வச்சுருக்கு. நீங்கள் இந்த நின்னனால தான் பிரபஞ்சத்தால் அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை புரிய வைக்க முடிஞ்சுது. இந்த கேரக்டரில் நீங்கள் ஆசிலேட் ஆயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அதை புரிஞ்சிட்ருக்க முடியாது. இந்த கிளாரிட்டி அவங்களுக்கு கிடச்சிருக்காது. இங்கே பாருங்கள், உங்களோட கேரக்டர்னால தான் பிரபஞ்சத்தால் இந்த கிளாரிட்டியாக அந்த பர்சனுக்கு கொடுக்க முடிஞ்சுது. இதனால் என்ன வருது? வா, கம்ப்ளீஷன். உங்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் முடிவுக்கு வந்துருச்சு, புது ஆரம்பம். ரொம்ப சீக்கிரமாக இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். கொஞ்சம் கூட நீங்கள் இந்த எனர்ஜி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துளி சந்தேகம் கூட வேண்டாம். இந்த சமயத்தில் நீங்கள் ஐ அட்ராக்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் ரெசனேட் ஆச்சுன்னா இதை கிளைம் பண்ணுங்கள். ஐ கிளைம் திஸ் எனர்ஜின்னு சொல்லுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய தருணம். உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. ஜஸ்ட் அ கன்ஃபர்மேஷன். ஏன்னா குயின் ஆஃப் சோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டு, யூஆர் லைக் என்ன அசைச்சிக்க முடியாது அப்படின்னு நிற்கிற அந்த ஸ்ட்ரென்த்து தான் இந்த பர்சனை உங்ககிட்ட கட்டி இழுத்துட்டு வரப்போகுது. இட்ஸ் லைக் நீங்கள் எங்கேயுமே அசரலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.